तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மம், மகம் அதை பற்றி பார்க்கும் பொழுது, நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். கோச்சார ரீதியாக குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த நெருக்கடி ஏற்படும். குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றி மறையும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி உண்டாகும். வேலை பளு அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நட்புக்குள் விரிசல், தம்பதிகளுக்குள் இடையேயான உறவில் நெருக்கடி ஏற்படும். குரு பகவானின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால நிதானமாக செயல்பட்டு நன்மை அடைவீங்க. தாய் வழி உறவுகளில் ஆதரவால் உங்கள் வேலை நடக்கும். தொழில் போட்டியாளர்கள் விலகி போவாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். வழக்கு வெற்றியாகும். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்கிறது நல்லது. வயசானவங்க உடல்நலனில் எப்போதும் கவனமாக இருக்கிறது அவசியம். விவசாயிகளுக்கு லாபம் கூடும். ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சு வர்றவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 28, 29. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 16, 19, 25, ஏப்ரல் 1, 7, 10. பரிகாரம் விநாயகரை வழிபட்டோம்னா முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பூரம். எதிலும் முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ராசிநாதன் சூரியனும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றதுனால எதிர்பார்த்த வேலைகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படா. வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். அரசு வழியில் நெருக்கடிகளை சந்தித்து கொண்டதாக இருக்கும். குடும்பத்திலும் குழப்பம், நிம்மதியற்ற நிலை ஏற்படும். வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும். உடன் பணிபுரியவங்களுக்கு விரோதமான மனநிலைக்கு செல்வாங்க. என்றாலும் ஏப்ரல் 7 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் நிலைகளை உயர்த்துவார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுபட வைப்பார். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க. சனி பகவான் சிறு சிறு சங்கடங்களை உண்டாக்கினாலும் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்வீங்க. திருமண வயதினருக்கு வரன் வரும். குரு பகவானின் பார்வைகள் கையில் பணம் பொருளும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தேர்ச்சி அடைவீங்க. வழக்கு விவகாரம் சாதகமாக. மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்கிறது நல்லது. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதும் விட்டு கொடுத்து செயல்படுவதும் நிம்மதிக்கு வழிவகுக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 29, 30. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 19, 24, 28, ஏப்ரல் 1, 6, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, மாரியம்மனை வழிபட்டோம்னா சங்கடங்கள் விலகும். உத்தரம் 1ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது,
நினைச்சதை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதம். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க முடியாமல் போவான். ஒவ்வொன்றுக்கும் அதிகபட்சமாக உழைத்திட வேண்டியதாக இருக்கும். எதிரிகளினுடைய தொல்லைகளும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். உடல்நிலையும் ஒரு நேரத்தில் இருப்பது போல மறுநேரத்தில் இல்லாமல் போவான். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். சுக்கிரன் மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமடைந்திருப்பதால் தம்பதிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். நட்புகளால் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும். நல்லா பழகி வந்தாலும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலையும் ஏற்படுமுங்க. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த இழுபறியாகும். மாதம் முழுவதும் குரு பகவானின் பார்வைகளும் ஏப்ரல் 7 வரை செவ்வாயின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகும். தேவைக்கேற்ற வரவு இருக்கும். அரசு பணியாளர்கள் மாதம் முழுவதும் தங்கள் பணியில் கவனமாக இருக்கிறதும் அதிகாரிகளின் உத்தரவின்படி செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் மந்தம் உண்டாகும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று அதன்படி செயல்படுவது நல்லது. விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலர் சொந்தமாக வீடு நிலம் வாங்குவீங்க. சந்திராஷ்டமம் மார்ச் 30. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 19, 28, ஏப்ரல் 1, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது மருதமலை முருகனை வழிபட்டோம்னா நினைப்பது நடந்தே